ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம தோட்டத்தை எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தோட்டம் போடுறது பெருசு இல்லைங்க, அதை முறையாக பராமரிக்கணும். ரொம்ப கசகசன்னு நிறைய செடிகள் வச்சுக்கிறதோ இல்லை அதை அப்பப்போ முறையாக சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு பூச்சிகள், பாம்பு, விஷப்பூச்சிகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பாகிடுங்க. அதனால் நம்ம அப்பப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் பாருங்கள், இந்த ஒரு பகுதியை மட்டும் இன்றைக்கி நான் க்ளீன் பண்ண போகிறேன். எவ்வளோ புல் வளர்ந்துருக்கு பாருங்கள். இது ஒரு 1.5 மாதம் தான் இருக்கும் அதை க்ளீன் பண்ணி. ஆனால் நாம் கொடுக்குற அந்த உரங்கள், நம்ம கொடுக்குற இயற்கை உரங்கள் இது எல்லாத்தையுமே இந்த புல்லாம் எடுத்துக்கிட்டு எவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். நிறைய புல் வளர்ந்துருச்சு. இதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து வரப்போகிறது எல்லாமே மழை காலம்தான். அப்போ இன்னும் ரொம்ப வளர்ந்துடும். அப்புறம் மண்ணுக்கு நம்ம தெளிவாக மண் தெரியவே தெரியாது. அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றதே நமக்கு தெரியாது. அது நமக்கு சேஃப்டி கிடையாது. அதனால் இந்த மாதிரி ஓரளவுக்கு புல் வளர்ந்துருச்சு அப்படின்னாவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதை க்ளீன் பண்ணிடணும். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு ஆள் தேடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம தோட்டம் வச்சதுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிடும். இதெல்லாம் நாமளே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணணும். இப்போ நான் இந்த புல் வேர் பகுதியிலேருந்து ஓடி ஓடி வளர்ந்துருக்கோம். அப்படியே சுற்றி முதல்ல மேலோட்டமாக இருக்கிற அந்த வளர்ந்துருக்கிற அந்த புல்லெல்லாம் பரவி பரவி வளர்ந்துருக்குற அந்த புல்லை மட்டும் ஃபஸ்ட்டு இந்த களை எடுக்கிறத வச்சு ஃபஸ்ட்டு அதை எடுத்துருவோம். அதை எடுத்ததுக்கப்புறம் அந்த களைக்கொட்டுன்னு ஒன்று இருக்கும், அதை வச்சு அந்த வேர் பகுதியை எடுத்துடலாம். அப்போ தான் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த மேலே இருக்கிற புல்லெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் தான் புல்லோடைய வேர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு தெரியுது. இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். எப்போவுமே தோட்டத்தில் நம்ம மண் பகுதியில் அதிகமாக கூட்டுறது இல்லை நம்ம ரொம்ப நடக்கிறது அதெல்லாம் பண்ணவே கூடாது. அப்படிலாம் பண்ணோம் அப்படின்னா தரை அப்படியே சிமெண்ட் தரை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த செடி வச்சாலும் வளராது. அதனால் தோட்டத்தில் கொஞ்சம் புல் வளர்கிறதுக்கும் நம்ம விடணும். அப்பப்போ புல் வளரும், அதை நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கணும். அப்படி பண்ணோம்னா தான் மண் லூஸாகவே இருக்கும், ரொம்ப இறுகி போகாமல் இருக்கும். இதை இப்படி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்குற உரங்கள் எல்லாமே அந்த அதில் இருக்க சத்துக்கள் எல்லாமே அந்த புல் தான் நிறைய எடுத்துக்கும். களை செடிகள் அதிகமாக எடுத்துக்கிச்சுன்னா செடிகளுக்கு அதிகமாக கிடைக்காம போயிடும். அது மட்டும் இல்லாமல் புல் இந்த களை செடிகள் அதிகமாக வளர்ந்துச்சுன்னா பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் செடிகள் எல்லாத்துக்குமே. இது ஆப்பிள் மரங்க. ஆப்பிள் மரத்துக்கு கொஞ்சம் கூட வெயிலே ஒத்துக்க மாட்டேங்குது. நல்ல ஈரப்பதம் வச்சுருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கு. ரோஸ் பாருங்கள் எவ்வளோ மொட்டுகள் விட்டுருக்கு அப்படின்ட்டு. துளிர் வைக்கிறது 2 இலைகள் வந்துருச்சுன்னா உடனடியாக மொட்டுகள் தான். அதுக்கெல்லாமே காரணம் நம்ம கொடுக்குற இயற்கையான உரங்கள் மட்டும்தான். வீட்டில் வேஸ்ட்டாக ஊற்றுற அந்த தண்ணி அதெல்லாம் தான் நம்ம காய்கறி கழுவுற தண்ணி, அரிசி கழுவுற தண்ணி, மாவு பாத்திரம் கழுவுற தண்ணி, இது எல்லாமே தொடர்ந்து கொடுக்க தாங்க செடிகள் இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாக பாருங்கள் இலைகள்லாம் எவ்வளோ செழுமையாக இருக்குன்ட்டு அதுபோல் வளருது. இப்போ நான் இந்த புல் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே எடுத்தாச்சு. இது ஒரு பகுதியை மட்டும்தான் நான் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கேன். இதுலேயே இன்னும் அந்த பக்கம்லாம் நிறைய செடிகள் இருக்குது, அங்கெல்லாம் நிறைய புல் இருக்குது. அதெல்லாம் இன்னொரு பார்ட்டில் நம்ம க்ளீன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இந்த இடத்துலலாம் அவ்வளோ புல் இருந்தது, இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம புல்லெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா வெயில் மண்ணில் சுள்ளுன்னு படும். அப்போ இந்த மாதிரி ஆப்பிள் செடி மாதிரி செடிகள்லாம் தாங்காது. அதனால் நம்ம நல்லா தண்ணி விட்டு நல்லா மண்ணை நல்லா குளிர்ச்சி பண்ணிடணும். அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஏன்னா மண் ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்ட்டுனா எல்லா செடியும் தாங்கிடும். இந்த ரோஸு, அந்த ஆப்பிள், அந்த மாதிரி செடிகள் நம்ம கொஞ்சம் குளிர்ச்சியான இடங்களில் வளரக்கூடிய செடிகள் வச்சுருக்கோம் அப்படின்னா மண்ணையும் செடியையும் நல்ல செடியோடைய இலைகளையும் நல்லா நனைச்சி விட்டுருங்க. 2 வேளை இந்த மாதிரி நனைச்சி விட்டீங்க அப்படின்னா செடிகளுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது, சூப்பராக செடிகள் வளரும். இப்போ பாருங்கள், இதில் 4-5 ரோஸ் இருந்துச்சு, நாட்டு ரோஸு அழகாக இருந்தது. நான் இப்போ பாபாக்காக அந்த பாபா வண்டி வரும் இல்லையா, அந்த வண்டியில் வர பாபாவுக்காக நான் எல்லாத்தையும் பறித்து கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், நல்ல மல்லிகைப்பூ செடி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்ல இலைகள்லாம் சூப்பராக வளர்ந்துருக்கு. நிறைய பூக்களும் பூத்துக்கிட்டே இருக்குது. நிறைய பறிச்சிட்டேன். இப்போ மண் பகுதி எல்லாமே நல்லா நனைச்சி விட்டுடலாம். இது போல் தோட்ட வேலைகள்லாம் நாமளே பண்ணும்போது தான் நமக்கு தனியாக எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. இதையெல்லாம் நம்ம ஒழுங்காக பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னாவே கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது தான். இப்போ எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சுங்க, நீட்டாக இருக்குது இந்த இடம். இப்போ நான் அடுத்தடுத்து ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பகுதியாக க்ளீன் பண்ணுறேன். இது பார்ட் 1 தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஜேகே சிம்பிள் கார்டன் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.